வெல்கம் டு எஸ்கே ரியல் எஸ்டேட். நான் தான் உங்கள் கதிர் பேசுகிறேங்க. இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய இடம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்ம பொள்ளாச்சிக்கு பக்கத்தில் ஒரு 4 ஏக்கரை தோப்பு அருமையான காப்பில் நல்ல தனி சௌகரியத்தோட மெயின் வைக்கலுக்கு பக்கத்தில் கொண்டு வந்திருக்குறேங்க. இந்த வீடியோவை நீங்கள் முழுவதுமே பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் பேஜை இன்றைக்கி தான் முதல் டைம் வாட்ச் பண்ணுறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் டெய்லி வந்து ஒவ்வொரு லேண்டாக செலக்ட் பண்ணி எடுத்து போடுவோம். உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேஷன் வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் ரெகுலராக போடுற வீடியோவை நீங்கள் ரெகுலராக வாட்ச் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவையான லேண்டு உங்களுக்கு சூட்டபிள் ஆகும்போது நீங்கள் நேரில் வந்து லேண்டு பார்த்துக்கலாங்க. இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தோப்பு வந்து பார்த்திங்கன்னா பொள்ளாச்சியிலேருந்து பெதப்பம்பட்டி வர்ற வழியில் கொங்கல் நகரம் அப்படிங்கிற ஏரியாவில் ஒரு 4 ஏக்கரை தோப்பு அருமையான காப்பில் வந்துருக்குதுங்க. பாருங்கள், ஒரு போர் ஒன்று இருக்குது. போர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 800 அடி போட்டிருக்கிறாங்க. தண்ணி நல்லாவே இருக்குதுங்க. அந்த போருக்கு வந்து பார்த்திங்கன்னா தேவையான பைப் லைன்லாம் இழுத்து கரெக்டாக கிணத்துல கொண்டு போய் தண்ணி விட்டுறாங்க. அந்த கிணத்துலேருந்து வந்து பார்த்திங்கன்னா தென்னை மரத்துக்கு பாயிருக்கு எல்லா மரத்துக்குமே வந்து ட்ரிப்ரிகேஷன் போட்டு வச்சுருக்கிறாங்க. நீட்டாக வந்து தென்னை மரத்துக்கு ரவுண்ட் எடுத்துங்க அழகாக வந்து சொட்டு நீர் பாசனம் போட்டு வச்சுருக்கிறாங்க. நீங்கள் சுவிட்ச் அமுத்துனீங்கன்னா போது எல்லா மரத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஜம்முன்னு பாயிங்க. 2 கேட் விழுதுனுங்க. கிணறு வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு 70 அடி ஆழங்க. தண்ணி நல்லாவே இருக்குதுங்க. அழகாக வந்து பார்த்திங்கன்னா பாம்பேரி கட்டி வச்சுருக்கிறாங்க. இந்த கிணத்துலேருந்து வந்து பார்த்திங்கன்னா எல்லா மரத்துக்கும் பாயிருக்கு. உள்ளேயே வந்து கிணத்துக்குள்ளே மோட்டர் இறக்கி அது மூலிமா ஓசனை வெளியில் எடுத்துங்க ட்ரிப்ரிகேஷன் செட் பண்ணி பைப் லைன் போட்டு நல்லா நீட்டாக எல்லா மரத்துக்கும் தண்ணி கொண்டு போய் சேர்த்துற மாதிரி அழகாக நீட்டாக பண்ணி வச்சுருக்கிறாங்க. தென்னை மரங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நாட்டு மரம் தானுங்க. எல்லா தென்னை மரமே அளவான வயசு தானுங்க. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 to 12 வயசு தான் இருக்குது. மரம் எல்லாமே நாட்டு மரம். எல்லா மரத்துலேயுமே காப்பு நல்லா இருக்குதுங்க. பொதுவாக சொல்லப்போனால் பொள்ளாச்சி ஏரியாவில் நீங்கள் போய் தோப்பு பார்த்தீங்கன்னா 70 லட்ச ரூபாய்க்கு கம்மியாக சொல்ல மாட்டாங்க. எல்லாமே 70, 80, 90, 1 கோடியும் வேலை சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இந்த பூமி வந்து பார்த்திங்கன்னா மெயின் வைக்கல் பக்கத்துலேயே இருக்குதுங்க. மெயின் வைக்கல்லேருந்து ஒரே பூமி இதில் 2வது பூமியை வந்துட்டு தட வசதியும் நல்லாவே இருக்குது. தார் ரோட்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு 100 மீட்டர் வந்து பார்த்திங்கன்னா மண் பாதையில் வர்ற மாதிரி இருக்குது. அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட்டோட மண் தரங்க. இந்த பூமியோட விலை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கரு 55 லட்ச ரூபா தான் கேட்குறாங்க. 55 லட்ச ரூபாய்க்கு நீங்கள் வெறுங்காடே வாங்க முடியாது. இன்றைக்கி ரொம்ப கம்மியான விலையில் அருமையான தோப்பு பிடிச்சி கொண்டு வந்துருக்குறோம். கண்டிப்பாக இந்த லேண்டை நீங்கள் வீடியோவில் பார்க்குறத விட நேரில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குது. பாருங்கள், அதுதான் மெயின் வைக்கலுங்க. நம்ம பார்த்துட்டு இருக்கிறது மெயின் வைக்கல். அதில் தண்ணியெல்லாம் போச்சுன்னா 5-6 மாதத்துக்கு தண்ணி போகும். அப்புறம் இந்த ஏரியா பூரா நல்ல மார்க்கெட் வெள்ளம் வச்சு அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குங்க. இந்த லேண்டோட மண் வகைன்னு பார்த்தீங்கன்னா கரிசல் மண் மாதிரி வருங்க. இதில் வந்து நீங்கள் தண்ணி தென்னை மரத்துக்கெல்லாம் வந்து டெய்லியும் பாய்க்கணுங்கிறதே கிடையாது. ஒரு 3 நாளைக்கு ஒரு தண்ணி விட்டாங்க கூட அந்த ஏரியாவில் அவ்வளோ சீக்கிரம் வந்து தென்னை மரத்தில் தண்ணி ட்ரை ஆகாது. நல்ல ஒரு வளமான மண்ணுங்க. அதே மாதிரி உங்களுக்கு கேரளாவோட பருவமழை வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் ஆகிடுச்சுனாவே வந்து பார்த்திங்கன்னா இந்த தோப்புக்கு அருமையாக கிடைக்குங்க. நீங்கள் மழை கேரளாவில் பெய்கிற மாதிரியே தான் இந்த ஏரியா எப்போ வந்தீங்கனாலும் அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குங்க. இந்த பூமிக்கு பக்கத்தில் கண்ணு கெட்டின தூரத்துக்கு எல்லாமே தோப்பு வச்சுருக்கிறாங்க. நீங்கள் வந்தால் போனால் தங்குற மாதிரி ஒரு சின்ன ஒரு ஃபார்ம் ஹவுஸ் ஒன்று இருக்குது. உங்களையே நம்ம வீடியோட எண்ட்லேயே காட்டுறேங்க. நல்ல ஒரு சின்ன ஃபார்ம் ஹவுஸு. கண்டிப்பாக இந்த லேண்டை நீங்கள் விசிட் பண்ணி பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா மேலேயே வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டி நம்பர் கொடுத்துருக்குறேன். கீழே வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய ஸ்க்ரீனில் ஃபோன் நம்பர் கொடுத்துருக்குறேன். ஏதாவது டவுட் இருந்தால் கால் பண்ணி கேளுங்க. கிளியர் டாக்குமெண்ட்டு. நம்ம எப்பவுமே வந்து ஒரு வீடியோ போட்டோம்னா எங்களோட லீகல் கரெக்டாக இருக்கா, லேண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது பிரச்சனைகள் இருக்கா, கோர்ட்டில் ஏதாவது பஞ்சாயத்து இருக்கா, அதெல்லாம் தெளிவாக செக் பண்ணி தான் போடுவோம். ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்ளம் இருக்கிற லேண்ட் நம்ம எடுக்க மாட்டேங்க. தெளிவான லேண்ட் மட்டும்தான் நம்ம சேனலில் போடுவோம். இது மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் தொடர்ந்து நீங்கள் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாருங்கள், இது நான் சொன்னேன் இல்லைங்களா, வந்து ஃபார்ம் ஹவுஸுங்க. சின்ன ஃபார்ம் ஹவுஸ் ஒன்று, ஒரு மாட்டு செட் ஒன்று போட்டு வச்சுருக்கிறாங்க. கண்டிப்பாக நீங்கள் வீடியோவில் பார்க்குறத காட்டில் நேரில் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. 4 ஏக்கர் தோப்பு இந்த விலைக்கு நீங்கள் எங்கே போய் சுற்றினீங்கனாலும் வாங்க முடியாது. 55 லட்ச ரூபாய்ங்கிறதுமே ஃபைனல் கிடையாது. இடத்த பாருங்கள், என்ன பெஸ்ட்டாக பண்ணணும்னு பண்ணிக்கலாம்.